நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாஸ் பாஸ், என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தால மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோ மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறே? நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீ அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மக இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தானே இருக்கான். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கெடுத்துறாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அதை பார்த்துட்டு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது? முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு முகத்துல முடிச்சலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, ஓ மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி? எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் ஜாவாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருந்தா ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான், பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் இடத்துல முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க, அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேருடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கயா. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவான், தான் செய்வான். பேசு. ஐயோ, எஸ் சுஷ்மி சார்.
யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடலங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்துக்கையா? சோத்துக்கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே? கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டியா? அப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையிற உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமலை, ஆஹா, நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடாமல சிவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்ட என்ன எப்படி ஊரு ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமா அது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டா ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோயிந்தா, இங்க மாதிரி எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. திருப்பதிக்கு நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோயிந்தா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா போ. ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும் போடா. ஏப்பா அண்ணாமலை, மொட்டை இல்லைன்னு எவனோ பட்டையை கழட்டின்றாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மகனாத்தான் இருப்பான். போய் பாரு போ. போ போடன மொட்டை. அவளேப்பா. அப்பா, நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்புறம் நிக்கிற? போய் சட்டு புட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பொழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா? அண்ணாமலை, நான் போலாமா? அட போலாமான்னு கேட்கிறல்ல. யார பத்திரா போலாமான்னு கேட்டேன். ராஸ்கல், என்ன இவளை கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா, சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா, எத்தனை வருஷம் ஆச்சு நான் பார்த்து. மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும். பெருமாளே. மாமி, வீட்டுக்கு தானே? ஆமா வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓ, தேங்க்ஸ். அப்பாடி. ஏப்பா, என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ 8.75. அந்த மீதம் இருக்க 1 ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீ தான் ஆகிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடிட்டாங்களே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா?
டேய் லூசுடா புடிச்சு கொடுத்துடலாமா லூசா யோ நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சன மாதிரி தெரியலையே. எப்பா ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க போங்க போயா அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற நான் வேறப்படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற நான் என் மகன் கூட பேசணும். ஐயா அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பார்க்கலாம். ஐயோ கொல்றாடையா நான் என்ன ஐயா அடிக்கிறேன் ஐயா ஐயா அடிக்காத நான் போய் போயிரேன் ஐயா ஐயா ஏப்பா அண்ணாமலை இப்ப என்ன பண்ணாவன ஏப்பா என்ன பண்ணு தெரிஞ்சு போச்சு. ஆமா இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட மூதேவி. காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ நான் மூதேவியா? சரிதா என்ன ஓன் கூட தெரியறல இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா ஓவர் 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 வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை பொம்பளை குரல் கேக்குறப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் ஆவடப்பையும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய் அது ஒரு லூசு. என் அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா அண்ணாமலை வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க இறங்கடா. இரு 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 வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ ஏண்டா நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்ட்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புற? யோ நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை என்னையா இதெல்லாம்? பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யா நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை ஃபைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட. ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேரா நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க கிறுக்கி நினைச்சுக்கிட்டு. அடிச்சிட்டு போற நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் அவன் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தையா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிடல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தர தாங்க இருக்குது. ஓ தேங்க்யூ. பாப்பா பசுபதி பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம் மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது. அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒன்னே தொந்தரவு பண்ணல. பாருங்க எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி?
உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னார். அண்ணாமலை இங்க பாருப்பா, உன் பிள்ளை வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா பசுபதி? உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி, நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுன்னு பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான்? நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்புவா. நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா, நிண்டாப்பா நிண்டாப்பா. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யாரு நீரு? ஏன் காரை நிப்பாட்டினீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காளிங்கராயராத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. மாமி ஆக்சுவலி வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவில சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்பனார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறதே. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக, க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க தொடங்கோ தொடங்கோ. வாங்க வாங்க. போங்க, ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத. சாமி, எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டிலாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு, குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும், கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்தின கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன அப்படி கேட்டுட்டு? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிளையோட தோப்பனர் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உங்களுக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளையானு புரியல. சொல்லி வை. ஐயே, நான் ஒரு லவ்லியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர். இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதெல்லாம் தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். எனக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ போட சீ. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னடா எவத்திங் ஓகே?
எவர்திங் ஓகே கொஞ்சம் நில்லும் வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன் என்ன ஓய் அபச்சாரம் ஓய் பூனால வளம் போடணும் இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே சாரி ஓய் இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டார் இப்ப என்ன கெட்டு போச்சு இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய் அதுக்கு இல்ல ஓய் என்ன நொய்யின்ற நீ ரொம்ப பேசுற சமயக்கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன் கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன் மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா பின்ன அனிமல்ஸ் தான் வரும் அவங்க கிட்ட பேசணும் ஓய் நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாறு என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க அது வருதுண்ணா அதுன்னா அது வருதுண்ணா அதுன்னா எது இதுண்ணா பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க அப்படியே பேசாம மடிசாலே போயிடு என்ன பேத்துற ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம் நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான் நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் நாங்க வரப்படாது பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு என்ன சும்மா ஜமாயே என்ன போடி மாமி நோக்கு பாத்ரூம் வரல எதுக்காக கேக்குறீங்க நேக்கு வெரி அர்ஜென்டா வருது உங்க பக்கத்துல உட்கார்ந்ததே தப்பு அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும் சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்ப ஆகுது என் ஆத்துக்காரி எங்க போய் போய் உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அவன் 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரன் தான் அடிச்சுட்டு போக இருக்கு உட்காரு ஏண்டி போயிட்டு வந்துட்டியா மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எப்படா சமாளிச்ச ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடே ஆமாண்ணா என்ன எம்பி வந்திருக்காரு இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா ஓஹோ நாளையாயிரத்து பொன்ன வாங்க மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா நாங்க இதுக்கு வந்து பாக்கணும் இவன் நல்லா பாப்பா இவன் அழைச்சிட்டு போங்க வாய் மாமி லட்சணமா இருக்கா மங்களகரமா இருக்கா இவர் ஆசையா கூப்பிடுறார் அழைச்சிட்டு போவாய் ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு ஓய் வாங்க இரா வர்றா இரா பாடு வாங்க வாங்க உள்ள போலாம் சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா ரொம்ப பரப்பி வச்சிருப்பா வந்து பாரு வாங்க பாருங்க எங்க சீரு எங்க வரிசை சீரு வரிசையா பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும் அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா என்ன அதிசயமா பாக்குற பாத்துருக்கேன் இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே
அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் அடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல? புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உள்ள பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு. அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்டுற? என்ன என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனை. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்யூனிட்டி கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. உனக்கு தேவை மோதிரம் தானே வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடே. பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா, தூக்குடா. அண்ணா
பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு. பணம் தூக்கி குடிக்குள்ள வைங்க. எடுத்துங்க. யாரா கரையான் தலை நீ? செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய் வாடங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய் மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். புதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா. பணத்தை குழிகளை வைக்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய் இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மாடம்னா இதால 2ஆ 3ஆ அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா நான் இல்லையா. ஐயா விட்டுறியா?